ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான ஃபிஷ் கட்லெட் தான் செய்ய போகிறோம். அது இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஃபிஷ் எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வாழை மீன். அதில் வந்து முள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், வெறும் சென்ட்ரு முள் மட்டும்தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து இன்றைக்கி வாழை மீன் எடுத்துருக்கோம். ஓகேவா, மீனை வந்து கழுவிட்டு வச்சுருக்கோம். பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த மீனை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது, ஒரு 5 மினிட்ஸ் போதும். அதே மாதிரி ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து அதையும் கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இதை உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சாச்சு. இதை வந்து இது ஒரு 5 மினிட்ஸ் இந்த உருளைக்கிழங்கு வெந்தால் போதும். அதே 5 மினிட்ஸ் வந்து அந்த மீனுமே வந்து வேக வச்சு எடுத்துப்போம். ஓகே, நம்ம மீன் வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் தான் விட்டோம். இங்கே பாருங்கள், இது எடுக்கும் போதே வந்து பாதி பீசஸ் உடச்சிக்கிட்டு வருது. அந்தளவுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சு கொஞ்சம் ஒரு ஃபேனில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சாலே நல்லா ஆறிடும். பாருங்க, இப்படி எடுத்து கொஞ்சம் விட்டிங்கனாலே இப்படி குட்டி குட்டி பீசஸாக அப்படியே அந்த கரண்டி வச்சு நசுக்கி விடுங்க, வந்துடும். ஓகே, அவ்வளோதான். நம்ம அந்த உருளைக்கிழங்கும் வந்து நல்லா வெந்துருச்சு, அதையுமே எடுத்துடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபிஷ்க்கு தேவையான மசாலாஸ் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம், ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் ஒரு வெங்காயம் ஒன்று எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேப்பா, நம்ம வெங்காயம் வெட்டியாச்சு குட்டி குட்டியாக. ஒரு தக்காளி வந்து வெட்டி வச்சிட்டோம். மல்லித்தலை ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நம்ம மீனெல்லாம் வந்து முள்ளுலாம் இல்லாமல் உதிர்த்து விட்டு எடுத்துட்டோம். அதே மாதிரி இது வந்து உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிட்டோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கேஸை பற்ற வச்சு ஒரு பேனை வச்சிட வேண்டியதான். ஓகே, இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேணாம், ஏன்னா வந்து இந்த கட்லெட்க்கு செய்கிற மிக்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். ஓகேவா, 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதில் அப்படியே நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை வந்து அதில் போட்டு வதக்கிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துப்போம். அவ்வளோதான், அந்த தக்காளி அப்படியே சேர்த்துப்போம். எப்போயுமே தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம். உப்பையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இன்றைக்கி மீன் வேக வைக்கும் போது, அப்புறமா உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்க்கலை, அதனால் உப்பு ஒண்டி அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஓகே, கொஞ்சோண்டு சால்ட்டு மட்டும் போட்டு நல்லா கிண்டி விட்டுப்போம். இந்த ஃபிஷ் கட்லெட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். ஏன்னா இதுக்கு அதிகமான மசாலாலாம் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற தக்காளி வெங்காயம், ஒரு 2 பீஸ் வந்து முள் இல்லாத மீன் மட்டும் இருந்தாலே போதும். நம்ம சூப்பரான கட்லெட் வந்து ஃபிஷ் கட்லெட் நம்ம செஞ்சிடலாம். ஓகே, இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம முள் பார்த்து எடுத்து வச்சோம்ல, அந்த மீனை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். முள் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம சாப்பிடும் போது அது சாஃப்டாக நம்ம கடிக்கும் போது தொண்டையில் போய் சிக்கிரும், அதனால் கவனம். ஓகே, அவ்வளோதான். நல்லா ஃபிஷ்ஷை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதோடையே வந்து நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையுமே வந்து நல்லா சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் அடுத்தது நம்ம மசாலா போட்டு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சது தான் எல்லாமே, அதனால ரொம்ப நேரம் வேகணும்னு தேவையில்லை. அவ்வளோதான். இப்போ இதில் மசாலா சேர்த்துட வேண்டியதான். ஒன்றும் இல்லை, கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா மீடியம் சைஸ் டீஸ்பூனில் போடுங்க. ஏன்னா கரம் மசாலா அதிகமாக போயிட்டாலும் வந்து நல்லா இருக்காது. அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க.
மஞ்சத்தூள் அடிஷ்னல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா நம்ம மிளகாத்தூள் சேர்க்கணுன்னு தேவையில்லை. ஓகே, நம்ம கரம் மசாலாவையும் மிளகாத்தூளையும் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ மீனுக்கு நம்ம இந்த இந்த குட்டி டீஸ்பூனில் தான் சேர்த்துருக்கோம். 3/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துட்டோம். இந்த மசாலா கணக்கெலாம் வந்து எப்போயுமே நம்ம ஸ்பைசஸ் சாப்பிட்றத பொறுத்து தான். ஒரு சிலர் வந்து அதிகமாக சாப்பிடுவோம், ஒரு சிலருக்கு ஸ்பைசஸ் வந்து அதிகமாக பிடிக்காது, அஜீர்ணம் பிரச்சனை வரும், அதனால வந்து அதிகம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து மசாலா தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எப்போயுமே சேர்த்தோன்னா போதும். நமக்கு கலர் வரல அப்படிங்கிறதுக்காக நம்ம அதிகமாக சேர்த்தோன்னா அது வந்து சாப்பிட முடியாது. ஓகே, அவ்வளோதான். இதை இப்போ நல்லா கிண்டி விட்டு நம்ம இறக்கிட்டு வந்தாலே போதும். நல்ல வாசனையாக இருக்குது வதக்கும் போதே. ஓகே, இது வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் இருக்கட்டும். நம்ம இதை அப்படியே லோவில் வச்சுட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸ் வந்து இன்றைக்கி நான் கடையில் வாங்கலை, நான் ப்ரெட்டாகவே வாங்கி நான் இன்றைக்கி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம போய் பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த மசாலாவை வந்து லைட்டாக நாக்கில் வச்சு பார்த்துக்கோங்க, உப்பு வந்து கரெக்டாக இருக்கா. ஏன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது, அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இதை அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிடுவோம். ஓகே, நம்ம எடுத்துட்டோம். இதை வந்து மல்லித்தலையை வந்து நம்ம வதக்கும் போது போட வேணாம், நம்ம மேலே லைட்டாக தூரி விட்டு வச்சுக்கலாம். இந்த அந்த கட்லெட்டை வந்து வறுக்கும் போது நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து மினி பிரெட் தான் எடுத்துருக்கோம். இதில் ஒரு 5-6 ஸ்லைஸாக போட்டு நம்ம லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், ரொம்ப அரைச்சிட வேணாம். ஓகே, ப்ரெட்டை வந்து நம்ம நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒண்டி கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம இதே வந்து நம்ம சிக்கனில் செய்கிறோன்னா நம்ம எக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மீனுங்கிறதுனால மீனுக்கு வந்து முட்டை சேர்க்கக்கூடாது, நமக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும் ஃபிஷ்ஷும் எக்கும் சேரும் போது. ஸோ இப்போ நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்து நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா அந்த மசாலாவை வந்து ஃபிஷ் மசாலாவை எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் டிப் பண்ணி தான் நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டுவோம், அதுக்காக தான். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு சின்ன உருண்டையாக அந்த ஃபிஷ்ஷை எடுத்து கையில் லைட்டாக தட்டி, ரொம்ப வந்து திக்காக இருக்கவேனா கொஞ்சம் தின்னாக வச்சுக்கோங்க. அப்படியே ஷேஃப்க்கு பண்ணி அந்த கார்ன்ஃப்ளவரில் வந்து லைட்டாக டிப் பண்ணி எடுத்து அப்படியே பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு வச்சுருவோம். அதே மாதிரி எல்லாத்தையுமே சேம் மெத்தட், எல்லாத்தையுமே அதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, நம்ம வந்து எல்லா ஃபிஷ்ஷையுமே வந்து நல்லா கோட் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரோசனில் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. மேலே ஃப்ரோசனில் வச்சிட்டோன்னா நமக்கு எண்ணெய் வந்து அதிகம் இழுக்காமல் இருக்கும் வறுக்கும் போது. ஓகே, நம்ம போய் ஃப்ரோசனில் வச்சுட்டு வந்துடுவோம். ஓகே, நம்ம வந்து ஓகே, நம்ம வந்து ஒரு பேனை வச்சு நம்ம எல்லா கட்லெட்டையுமே வந்து நம்ம மெதுவாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு, 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம எல்லா கட்லெட்டையுமே வந்து ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துருவோம். வந்து இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இதை வந்து தோசை கல்லுலேயோ பேன்லேயுமே நம்ம செய்யலாம். ஆனால் வந்து ஒரு சிலருக்கு வந்து அப்படி செஞ்சால் பிடிக்காது, ஒரு சிலருக்கு வந்து இப்படி எண்ணெயில் பொரிச்சா பிடிக்காது. நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய். நம்ம ஒவ்வொரு கட்லெட்டாக வந்து போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். ரொம்ப இடிச்சுக்கிட்டு போட வேணாம், நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அவ்வளோக்கு போட்டால் மட்டும் போதும். ஓகே, அவ்வளோதான். அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். மெதுவாக எடுங்க, இல்லைனா உடஞ்சிடும். அப்பா,
பொரிக்கும் போதே அப்படியே மணமாக மணக்குது. சூப்பர். ஆனால் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்குது இந்த மெத்தடில் செஞ்சுருக்கிறது. பிரெட் க்ரம்ஸ் இருக்கனால செம்ம கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட. ஓகே, ஒரு செட்டை வந்து பொரித்து எடுத்துட்டோம். ஒரு செட்டை வந்து இப்படி தோசை கல்லில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து அதிகமாக எண்ணெய் இழுக்காது. அதில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் இழுத்துரும். இது வந்து சாப்பிட கரெக்டாக இருக்கும். ஓகே, ஃபைனலாக நம்ம கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்றாங்க. ஓகே, நானும் அப்படியே ஒன்று சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். ஒரு கட்லெட் எடுத்து அப்படியே கெட்சப்பில் டிப் பண்ணி செம்ம அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. பா சீரியஸ்லி செம்ம. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனல் பார்க்குற முக்கால்வாசி ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதே கிடையாது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம்.